ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஷெக்கினா க்ளோரி தமிழ் சர்ச் குவைத் திருச்சபையார்களுக்கு என் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே இருந்து குடும்பமாய் கர்த்தருக்காக செய்த ஊழியத்தை நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தரை தோத்தரிக்கிறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த காணொலி காட்சி வழியாக கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே மீண்டும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு தோத்திரம். மாத்திரமல்ல, ஷெக்கினா க்ளோரி தமிழ் சர்ச் குவைத்தின் ஸ்தாபகர் டாக்டர் சுதாகரன் அவரை நான் நினைவு கூறுகிறேன். அவரை தொடர்ந்து இந்த திருச்சபையை மிகுந்த அர்ப்பணிப்போடு ஆத்தும பாரத்தோடு நடத்தி கொண்டு வருகிற அருமையான சகோதரி திருமதி ஹெப்சி அவர்களை நன்றியோடு கூட நினைவு கூறுகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த திருச்சபையின் மூப்பர் சகோதரர் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த விசேஷ ஆராதனையின் செய்தியும் நம் அனைவருக்கும் நிறைவாக ஆசீர்வதித்து தந்தருளுவாராக. ஆமீன். இப்பொழுதும் நாம் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு புகழ்ச்சியாக பாரம்பரியமான ஒரு கீர்த்தனை பாடலை பாட கேட்போம். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதயமே ஒளிர் பிரகாசா, அருணோதயமே ஒளிர் பிரகாசா. அசரீரி ஓரே சருவேசா. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வேதா கருணாகரா, மெய்யான பராபரா, ஆதார நிராதரா, அன்பான சகோதரா. தாதாவும் தாய் சகலமும் நீயே, தாதாவும் தாய் சகலமும் நீயே. நாதாவும் தாபரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. படியோர் பாவமோசனா, பரலோக சிம்மாசனா. முடியாதருள் போசனா, முதன்மா மறைவாசனா. இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய். இமையவர் அடி தொழுமேன்மையின் எந்தாய். வரவேணும்
வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனங்கள் வரை. லூக்கா 8:41ஆம் வசனத்தில் இருந்து. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களுமை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்பதை. ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட அந்த பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 துவங்கி 48 வரை உள்ள பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியில் நாம் வாசித்தது என்ன? 2 அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அதை மிக அழகாக கோர்வையாக லூக்கா சுவிசேஷகன் எழுதியிருக்கிறார். You can find 2 miracles that have been beautifully interwoven together in this particular passage. ஒரு அற்புதத்திலே 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ சுகமடைகிறாள். மற்றொரு அற்புதத்திலே 12 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு வாழ்ந்து மரித்து போன ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சுகமடையப்படுகிறார். The woman who was sick for 12 long years was healed, and the girl who died at the age of 12 was raised to life. 12 years of suffering came to an end for the woman, and 12 years of light entered into darkness of death for this particular girl. ஆனால் 2 அற்புதங்களிலே ஒற்றுமையான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், 2 சாராருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நெருங்கி நம்பிக்கையோடு விசுவாசோடு வந்து தங்கள் காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த 2 அற்புதங்களையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஆகவே யவீருவின் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவீரோடு சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை மறைந்திருந்து வந்து தொடுகிறாள். அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். ஆகவே இந்த அற்புதத்தை மட்டும் குறித்து இந்த நாளில் நாம் ஆழமாக தியானிக்கவிருக்கிறோம். சரி, இந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ சற்று யோசித்து பார்ப்போம். 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் அல்ல. இட் வாஸ் குவைட் அ லாங் டைம். மிக அதிகமான ஆண்டுகளாக அவள் பாடுகள் பட்டிருக்கிறாள். எந்த விதத்தில் அவள் பாடுபட்டாள் என்று சொல்லி வில்லியம் பார்க்லே தம்முடைய விளக்க உரையில் எழுதுகிறார். She was affected and afflicted in 3 ways. 3 விதத்தில் அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். ஒன்று, she was affected physically. சரீர பிரகாரமாக அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். இரண்டாவதாக, she was affected socially. சமூகத்திலே அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். மூன்றாவது, she was affected spiritually as well.
ஆவிக்கிற விதத்திலும் கூட அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். முதலாவதாக நான் சொன்னேன், அவள் சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருந்தாள். she was affected and afflicted physically. அதற்கு ஆதாரமாக வாசிக்கேட்ட பகுதியிலே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அது லூக்காயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருந்தாள். அதன் விளைவைத்தான் நாம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மிகப்பெரிய பாதிப்பு சரீரத்தில். எத்தனையோ வைத்தியர்களிடத்தில் சென்றால் ஒருவராலும் குணமாக்கப்படாத நிலைமையிலே காணப்பட்டால் சரீரத்திலே பாதிப்பு. ரெண்டாவதாக சொன்னேன், சமூகத்திலும் கூட அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். இப்படிப்பட்ட ஸ்திரீயானவள் பொதுவாக எந்த ஒரு சமூக விழாக்களுக்கும் செல்ல முடியாது. அச்சம் இருக்கும், என்ன நடக்குமோ என்று சொல்லி வேதனை கலந்த ஒரு பயம் இருக்கும். எந்த விதமான மங்கள விழாக்களுக்கோ திருமணங்களுக்கோ திருமண விழாக்களுக்கோ அல்லது பிறந்தநாள் விழாக்களுக்கோ செல்ல முடியாத, சமூகத்தில் சென்று இணைய முடியாத ஒரு காரியம். ஆகவே சமூகத்தில் கூட அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். மூன்றாவது நான் சொன்னேன், அவள் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டிருந்தாள். எப்படி என்றால், ஒருவேளை நீங்கள் லேவியராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட ஸ்திரீ ஆலயத்துக்கு செல்லக்கூடாது, ஆலய வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது. ஆகவே அவள் தீட்டானவளாய் கருதப்பட்டாள். ஆகவே ஆவிக்கிற வாழ்க்கையில் எந்த விதத்திலும் வளர்ச்சி இல்லாதபடிக்கு, ஆலயத்துக்கும் செல்ல முடியாதபடிக்கு, கர்த்தரோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் அவள் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டிருந்தாள். 3 வகையிலும் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ தீர்மானம் செய்கிறாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அருமையான சந்தர்ப்பம் தன்னுடைய வாழ்க்கையில், இதை தவற விட்டு விட மாட்டேன். நெருங்கி சென்று அவருக்கே தெரியாதபடி அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டு வருகிறாள். நெருங்கி வந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வந்து ஜீவிக்கிறோமா? கிட்டே வந்து ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? பழைய காலத்து ஒரு பாரம்பரிய கீர்த்தனை பாடல் ஒன்று உண்டு. தேவனே, நான் உமது அண்டியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஜீவிக்கிறோம் அப்பா. அந்த பொருளுள்ள அர்த்தமுள்ள அந்த கீர்த்தனை பாடலின் ஒரு கவியை மட்டும் பாட கேட்போமா? தேப்பனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் பூமியோ. இன்னும் நெருங்கி சேர்வதே என் பூமியோ. மாப்பலியே கோரமாக வசிலுவை மீதினில் நான் மாப்பலியே கோரமாக வசிலுவை
ராவில் ஈருள் வந்து மூடிட பொழுது பற்று ராவில் ஈருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதாம் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்காம் வல்லநாதா தேவனே நான் உமது அண்டாயோ இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவூமியோ இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவூமியோ. ஆம் பிரியமானவர்களே, திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். There were many people who were pushing and pressing our Lord Jesus Christ. But among the crowd, there was only one soul that touched the hem of his garment. ஒருவர் மட்டும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நடந்த உடனேயே இயேசு என்னை நெருக்கியது யார் என்று சொல்லி கேட்கவில்லை. மாறாக என்னை தொட்டது யார் என்று சொல்லி அவர் கேட்டார். அதைத்தான் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். There was somebody who touched Jesus. அங்கிருந்த எல்லா ஜனங்களும், குறிப்பாக பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டாங்க, குழப்பம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா? இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருக்கி தள்ளி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என்னை தொட்டது யார் என்று சொல்லி எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார்? இந்த ஜன கூட்டத்தில் ஆண்டவரை தொட்டதாக அல்லது ஆண்டவரை யார் தொட்டார்கள் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிப்பது? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்குவது அல்லது முண்டி தள்ளுவது என்பது ஒரு அனுபவம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடுகிறது என்பது வேறொரு அனுபவம். Pressing and pushing Jesus is one experience, whereas touching Jesus is entirely a different experience. அந்த ஸ்திரீயானவள் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் சொல்லுவார்கள், to know Jesus, to know about Jesus. To know about Jesus, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருப்பது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகளானாலும் சரி, நம்முடைய இந்து சகோதரர் சகோதரிகளானாலும் சரி, மற்ற மதத்தார் அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், அவரை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஆனால்
ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா என்பது வேறு ஒரு அனுபவம். ஆண்டவரை எப்படி அறிகிறது? தனிப்பட்ட விதத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு அது எப்படியா இருக்கிறது? அது நெருக்கமா இருக்குமே என்றால் நாம் என்ன சொல்லலாம்? நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஐ பர்சனலி நோ காட் என்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இயேசுவை பற்றி அறிந்திருப்பது வேறு, அதே சமயத்தில் இயேசுவையே அறிந்திருப்பது என்பது வேறு. மற்ற மதத்தார் இயேசுவை பற்றி அறிந்திருப்பார்கள், ஆனால் நாம் இயேசுவையே அறிந்திருக்கிற அனுபவத்திலே காணப்படுகிறோமா? இயேசுவை பற்றி அறிந்திருப்பது என்பது எப்படி ஒரு ஜனக்கூட்டம் ஆண்டவரை முண்டி அடித்து தள்ளி கொண்டு இருந்தார்களோ அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஒத்ததாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவையே அறிந்திருக்கிற அனுபவம் எப்படி தெரியுமா? எப்படி இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை தொட்டாளோ, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எப்படி ஆண்டவரனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளோ அப்படிப்பட்டதாய்த்தான் காணப்படுகிறது இயேசுவையே அறிந்திருக்கிற அனுபவம். தொடுவது என்றால் என்ன பிரியமானவர்களே? அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். ஆனால் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட அனுபவம் அது? அவர் தன்னையே தொட்டது போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். நம்ம சொல்லலாம், இன்றைக்கு ஆண்டவர் சரீரத்தில் இல்லையே, ஆண்டவரை நான் எப்படி தொடுவது? எனக்கு தொட ஆசை இருக்கிறது, ஆனால் சரீர பிரகாரமாக ஆண்டவர் நம்மோடு கூட இல்லையே. உண்மைத்தான் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சரீர பிரகாரமாக நம்மோடு கூட இப்பொழுது இல்லை என்றாலும் கூட நம்மால் ஆண்டவரை தொட முடியும். எப்படி என்று சொல்லி கேட்கிறீர்களா? நம்முடைய ஜெபங்களின் மூலமாக ஆண்டவரை நாம் தொட முடியும். ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் தொட முடியும். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை அசைக்கிறதாய் இருக்கும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அறிந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால். அன்பானவர்களே, இந்த காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படியாய் சொல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம். ஒரு பிரசங்கியாரோ அல்லது ஒரு போதகரோ ஒரு பிரசங்கத்தை செய்து முடிக்கும்போது அவர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள், The words that he spoke touched my heart. The sermon today touched my heart. அவர் பேசின பிரசங்கங்கள், அவர் சொன்ன காரியங்கள், வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டது என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இப்படித்தான் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நம்முடைய ஜெபத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தைகளின் மூலமாய் தொட முடியும் பிரியமானவர்களே. ஒருவேளை வேதத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய தாசர் அநேகர் தங்களுடைய ஜெபங்களின் மூலமாய் ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவருடைய இதயத்தை தொடுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீண்ட ஜெபங்கள் அல்லது அந்த ஜெபங்களிலே அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால்தான் ஆண்டவருடைய இருதயத்தை நம்முடைய ஜெபம் தொட முடியும் என்று சொல்லி பொதுவாக ஒரு சிலர் நினைக்கிறார்கள். நாட் நெசசரி. பிரியமானவர்களே, அது அவசியமே இல்லை. நம்முடைய ஜெபங்கள் சிறியதாய் இருந்தாலும் கூட அது அர்த்தமுடையதாய், உண்மையாய், விசுவாசத்தோடே ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாய் இருக்கும் பட்சத்தில் அது ஆண்டவருடைய இதயத்தை தொடக்கூடியதாய் இருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி தேவாலயத்திற்கு சென்று அவள் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு ஜெபிக்கிறாள். ஆனால் என்ன வாசிக்கிறோம்? அவளுடைய உதடுகள் மட்டும்
முணுமுணுத்தது, வார்த்தைகளோ அவள் வாயிலிருந்து வரவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். வார்த்தை இல்லாத ஜெபம். ஆண்டவர் அந்நாளுடைய கற்பத்தை திறக்கிறார். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆகவே தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். நான் நீண்ட ஜெபம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. வேதத்தில் எடுத்து வாசியுங்கள். எத்துணை நீண்ட ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். தானியேலினுடைய நீண்ட ஜெபங்கள், நெகேமியாவினுடைய நீண்ட ஜெபங்கள், இப்படிப்பட்ட நீண்ட ஜெபங்களையும் கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளும் அர்த்தம் உள்ளவைகள் தான். அவைகள் அப்படிப்பட்ட ஜெபங்களும் கூட ஆண்டவருடைய இதயத்தை தொட்டு இருக்கிறது. ஆக சுருக்கமுள்ளதாயோ அல்லது நீண்ட ஜெபமாயோ எப்படி இருந்தாலும் சரி, அது உண்மையுள்ளதாய், விசுவாசம் உள்ளதாய், அர்த்தமுள்ளதாய் இருக்கும் பட்சத்தில் அது ஆண்டவருடைய இதயத்தை தொடக்கூடியதாய் காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தில் அந்த ஸ்திரீயானவள், அவளுடைய உதடுகள் கூட முணுமுணுக்கவில்லை. அவள் செய்தது எல்லாம் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள், குணமடைந்தாள். James Simpson was the scientist who formulated chloroform. உங்களில் ஒரு சிலர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜேம்ஸ் சிம்சன் என்பவர் குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர். அதாவது பொதுவாக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னதாக ஒரு மயக்க மருந்து கொடுக்கிறார்களே, அதை கண்டுபிடித்தவர் இந்த ஜேம்ஸ் சிம்சன். இவர் அவருடைய மரண படுக்கையிலே படுத்திருக்கிறார். அவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பனாகிய ஜேம்ஸ் சிம்சன் மரணப்படுக்கையிலே படுகிற கஷ்டத்தை, சரீரத்தில் படுகிற வேதனையை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்த அவர் ஜேம்ஸ் சிம்சனுக்கு ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று சொல்லி தன் நண்பனை பார்த்து இப்படியாய் சொன்னார். மை ஃப்ரெண்ட் ஜேம்ஸ், டோன்ட் வரி, சூன் யூ வில் ரெஸ்ட் இன் த பூசம் ஆஃப் ஜீசஸ். டோன்ட் வரி, soon you will rest in the bosom of Jesus. இந்த நண்பன் ஜேம்ஸ் சிம்சனை பார்த்து சொன்னார், நண்பனே ஜேம்ஸ், கவலைப்படாத, சீக்கிரத்தில் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் இளைப்பாறுவாய் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினாராம். அதற்கு தன்னுடைய தழுதழுத்த குரலிலே தன்னுடைய பலத்தை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவர் தன்னுடைய நண்பனை நோக்கி ஜேம்ஸ் சிம்சன் இப்படியாய் சொன்னாராம். ஃப்ரெண்ட், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ am going to rest in the bosom of Jesus Christ. But one thing I am sure of, and that is I am touching the hem of the garment of my Lord என்று சொல்லி சொன்னாராம். நண்பனே, நான் ஆண்டவருடைய மார்பிலே இளைப்பாறுவேனோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு அதை குறித்ததான நிச்சயமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நாம் நம்முடைய ஜெபங்களை கொண்டு தொடுகிற அனுபவத்தில் காணப்படுகிறோமா? அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை, ஜீவனை கொடுத்து எவ்வளவு கிருபையாய் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்திரீயை போன்று தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நம்முடைய ஜெபங்களின் மூலமாக தொடுகிற அனுபவத்தில் காணப்படுகிறோமா? பக்தன் இப்படியாய் பாடுகிறார், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்தமாக ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி ஒரு நன்றியுள்ள உள்ளத்தோடு ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை ஒரு கீர்த்தனையாய் அவர் எழுதி பாடுகிறார். அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போம்.
பரம பாதையை தொடர்ந்தோ பலிய தீமாயை வென்றோம் நலியும் ஆசையை கொன்றோம் வஞ்சர் பகைக்கும் தப்பி நின்றோ களி என்றதெல்லாம் விண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம் களி என்றதெல்லாம் விண்டோம் கர்த்தாவின் மீட்பை கண்டோம் காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகணும் சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. அன்பானவர்களே, ஆண்டவர் சாதாரண ஒரு தொடுதலை ஜெபமாக பாவித்து அந்த ஸ்திரீக்கு உதவி செய்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஒரு சில சமயங்களில் நாம் யோசிக்கலாம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு என்னுடைய விசுவாசம் போதாது, என்னுடைய விசுவாசம் பலவீனமானது என்று சொல்லி நாம் ஒரு சில சமயங்களில் யோசிக்கிறோம். அதை யோசித்து குன்றி போகிறோம். ஒரு காரியத்தை மறந்து போய் விடுகிறோம். அன்பானவர்களே, என்ன காரியம் தெரியுங்களா? நம்முடைய விசுவாசம் பலவீனதாய் காணப்படலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளவர். அதை மறந்து போகக்கூடாது. We may not have a strong faith, but we do have a strong Savior. அதை மறந்து போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தர் தமது மிகுந்த அன்பின்படியே கிருபையின்படியே தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெண்மணிக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். தீட்டுப்பட்டவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டு தீட்டுகள் நீங்க பெற்றாள். சரி, எல்லாம் சரிதான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்து விட்டாள். சரி, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி எப்படியாவது தன்னை தொட்ட அந்த ஸ்திரீயை எல்லாருக்கும் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அவள் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்படி செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி திரளான கூட்டம், அதிகமாக ஆண்கள் காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதன் மத்தியிலே ஒரு ஸ்திரீயானவள் வந்து, நான் இதற்காகத்தான் ஆண்டவரே உம்மை தொட்டேன் என்று சொல்லி எப்படி சங்கோஜம் இல்லாமல் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு இது தெரியாதா? ஏன் அப்படி செய்தார்? அவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லி அவளை எப்படியாவது வர வைத்து எல்லாருக்கும் முன்பதாக சாட்சி சொல்ல வைக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவளை இப்படி சாட்சி சொல்ல வைத்து சங்கோஜப்படுத்தினார்? நன்றாக யோசித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்வார் என்றால், செய்வாரே என்றால், நிச்சயமாக அதில் 1000 பொருள்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. நம்மை போல ஏனோ தானோ என்று சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். அப்படி என்றால் அதில் காணப்படுகின்ற ஆழமான பொருள் என்ன? நன்றாக கவனிங்கள். அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவருக்கு தெரியாதபடிக்கு அவள் வந்து ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அதற்கு மாறுத்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தை தொட விரும்பினார். உள்ளத்தை தொட விரும்பினார். She came and touched God, and in turn Jesus Christ wanted to give her a personal touch. உள்ளத்தை தொட விரும்பினார். ஒருவேளை இப்படி யோசித்து பார்ப்போமே, அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்து போயிருப்பாளே என்றால், அவள் தன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கித்து எழுந்திருப்பாள். அவள் மறைந்திருந்து ஓடியிருப்பாளே என்றால் சரீரத்தில் சுகத்தை மட்டும்தான் பெற்றிருப்பாள்.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பாக அவளை வரவழைத்து சாட்சி சொல்லி முடித்த உடனே அவளை குறித்து சொல்லுகின்ற வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த மகா அற்புதமான அழகான ஆசீர்வாதம் உள்ள அந்த வாழ்க்கையை, அந்த வார்த்தையை தன் வாழ்நாளிலே அவள் இழந்திருப்பாள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்ல வைத்துக்கொண்டு பிற்பாடு அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி என்னதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார்? நான் வாசிக்கிறேன், மிகுந்த கவனமாக அதை கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ. நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன விசேஷம் இருக்குது, இதில் என்ன ஆசீர்வாதம், அற்புதம், அழகு, அருமை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் எப்படி அவளை அழைக்கிறார் பாருங்கள். என் வேத புத்தகத்தில் மகளே என்கின்ற வார்த்தையை நான் வட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனும் சரி, வேதத்தை நன்றாக ஆழமாக வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆண்டவர் எந்த ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயையும் பார்த்து என் மகளே என்று சொல்லி அழைத்ததே இல்லை. இந்த ஒரே ஒரு ஸ்திரீ அந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாள். ஓ, என்னே பெரிய பாக்கியம், என்னே பெரிய ஸ்லாக்கியம். Oh, what a great privilege for her. God himself was addressing her as his own daughter. Search the scripture right from Genesis to Revelation. You may not find God was addressing any other woman as his own daughter except this woman. அநேக ஸ்திரீகளை அவர் அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? நம்ம வேதத்தை வாசித்திருக்கிறோம். தனிப்பட்ட பொருள் அவர் பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறார். தன் தாயாகிய மரியாளை ஸ்திரீயே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெத்தானியா ஊரை சேர்ந்த மார்த்தாளை மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த மரியாளை மரியாளே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். சமாரிய ஸ்திரியை ஸ்திரீயே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். கானானிய ஸ்திரியை ஸ்திரீயே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிப்பீர்கள் என்றால் சியோன் குமாரத்திகளே என்று சொல்லி பன்மேலே தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு ஸ்திரீயை பார்த்து தனிப்பட்ட முறையிலே என் மகளே என்று சொல்லி அழைத்ததே இல்லை, இந்த ஒரே ஒரு ஸ்திரீயை தவிர. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் அன்பானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தவர்கள் அநேகம் உண்டு. இவர் மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநேக சுகமடைந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவரையும் கூட சுகமடைந்தப்பட்ட ஒருவரையும் பார்த்து அவர் தனிப்பட்ட முறையிலே மகனே அல்லது மகளே என்று சொல்லி அழைத்ததில்லை. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 6:56 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்படி சொஸ்தமாக்கப்பட்ட எந்த ஒருவரையும் பார்த்து ஆண்டவர் என் மகனே என் மகளே என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் சரீரத்தில் மட்டுமே சுகப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இவளை பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மறுபடியும் லூக்கா 8:48 நாமப்படுத்த விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், என் மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆங்கில வேத புத்தகத்தில் மை டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹேஸ் சேவ்ட் யூ என்று சொல்லி போடப்படவில்லை. மாறாக யுவர் ஃபெய்த் ஹேஸ் ஹீல்டு யூ என்று சொல்லி தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வேத புத்தகத்தில் மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தினது என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. மாறாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருடைய பொருள் என்ன? அவள் சரீரத்திலும் சுகப்படுத்தப்பட்டால்
ஆத்துமத்திலும் சுகப்படுத்தப்பட்டால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டால், எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். என் மகளே, எப்படி கூப்பிடாரு பாருங்க. எத்தனை பெரிய கிருபை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை அவள் எழுந்து போயிருப்பாள். எப்போ? யாருக்கும் தெரியாம ஒதுங்கி வந்து மறைமுகமாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு போயிருந்தா சரீரத்தில் மட்டும் சுகம் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவாயாலே தன்னை சொந்த மகளே என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாக்கியத்தை அவள் எழுந்து போயிருப்பாள். எத்தனை அருமையான வார்த்தை. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என் மகனே, என் மகளே என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் அழிப்பார் என்றால் அதை விட மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் எத்தனை அன்பானவர். சாஸ்திரியார் தம்முடைய கீர்த்தனையை பாடுகிறார். ஆசையாகினேன் கோவே உமக்கு ஆனந்த ஸ்தோத்திரம் தேவே என்கின்ற கீர்த்தனை பாடலை பாட கேட்போம். ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஏசு கிறிஸ்து மாசத்துவத்து, ஏசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. ஏசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. ஏசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. நாட்டுக்கரசே உயர்வான் நாட்டார் தொழும் சீரசே. நாட்டுக்கரசே உயர்வான் நாட்டார் தொழும் சீரசே. நான் நாட்டமுடன் தேடி, நான் நாட்டமுடன் தேடி தேடி நாடி பாதம் பாடி. நான் நாட்டமுடன் தேடி தேடி நாடி பாதம் பாடி. நான் நாட்டமுடன் தேடி தேடி நாடி பாதம் பாடி. ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆதி மானிடர் தேட்ட மகா அற்புதமான கொண்டாட்ட. ஆதி மானிடர் தேட்ட மகா அற்புதமான கொண்டாட்ட. வேதநாயகன் பாட்டு, வேதநாயகன் பாட்டு பாடிக்கு விரும்பி மனம் திரும்பி. வேதநாயகன் பாட்டு பாடிக்கு விரும்பி மனம் திரும்பி.
உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. மகளே என்று சொல்லி எத்தனை அருமையான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை முழு வேதாகமத்திலே அழைத்தார். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அன்பானவர்களே, ஒரு சில சமயங்களில் நாம் அன்றாடம் கேட்கின்ற ஒரு சில வார்த்தைகள் நம்மை உருவாக்கவும் முடியும், அதே சமயத்தில் நம் உள்ளத்தை உடைக்கவும் முடியும். மறந்து போக வேண்டாம். லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லப்படுகிறவரை பற்றி நாம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறுவர்களுக்கான கதைகளை எழுதுகின்ற ஒரு ரஷ்யன் ரைட்டர் அவர். ஒரு முறை அந்த மனிதர் மாஸ்கோ நகரில் தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் யாசகம் கேட்பவன், பிச்சைக்காரன் ஒருவன் அவரிடத்தில் ஏதேனும் கிடைக்குமா என்று சொல்லி கையை நீட்டி கேட்கிறான். லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்கிறார். அன்று அவரிடத்தில் எந்த ஒரு காசும் இல்லை கொடுப்பதற்காக. ஆகவே மிகுந்த துக்கத்தோடு அந்த யாசகம் கேட்ட மனிதனை பார்த்து அவர் சொன்னார், சாரி பிரதர், ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு கிவ் யூ என்று சொல்லி சொன்னார். சாரி பிரதர், ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு கிவ் யூ. அண்ட் இமீடியட்லி த பெகர் கேவ் him a broad smile and he said, thank you sir, thank you. You have given me more than I asked for. You have called me as your own brother. What more I want sir. பிச்சைக்காரனாக என்னை பார்த்து சகோதரன் என்று சொல்லி அழைக்கிறே, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? போதும் சார், தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லி சொன்னான். அன்பானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னபடி நம் வாழ்க்கையை கேட்கின்ற ஒரு சில வார்த்தைகள் நம் வாழ்க்கையை உருவாக்கவும் முடியும், நம் உள்ளத்தை உடைக்கவும் முடியும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், மற்றவர்களை நம்முடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்குகிறோமா அல்லது உடைக்கிறோமா? மகளே என்கின்ற வார்த்தை அவள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுத்தது, அவளை உருவாக்கி தூக்கி நிறுத்தியது. அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மறுபடியுமாக சொல்கிறேன், மகளே என்று சொன்ன வார்த்தை அவள் இழந்து போயிருப்பாள். எப்பொழுது அவள் யாருக்கும் தெரியாமல் சரீரத்தில் சுகத்தை மட்டும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டு சுகத்தை மட்டும் பெற்று ஓடி சென்றிருப்பாளே என்றால், காத்திருந்து அவள் சாட்சி சொன்னதினாலே ஆண்டவரிடத்திலிருந்து மகளே என்கின்ற வார்த்தையை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை அவள் கேட்டாள். நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? திரும்ப நம்ம யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல சமயங்களில் ஆலயத்துக்கு செல்கிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில செய்திகள் நமக்கு விரும்பாமல் போய்விடுகிறது. அதை குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல சமயங்களில் ஆயர் சொல்லுகின்ற பிரசங்கம் செய்தி நம் உள்ளத்தை தொடுகிறது, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. சந்தோஷமாக போகிறோம். ஆனால் போகும்போது அல்லது போய்விட்டு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி, ஐயா பாஸ்டர், இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த செய்தி என் உள்ளத்தை தொட்டது, என் ஆவிக்கிற வாழ்க்கை அதிக பிரயோஜனமாய் காணப்பட்டது, தேங்க்யூ பாஸ்டர். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வையும் தர முடியும், அது மாத்திரமல்ல அந்த வாழ்க்கையை உடைக்கவும் கூட முடியும். யோசித்து பார்ப்போம். மகளே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட ஒரே ஒரு ஸ்திரீ இவள்தான். வாரன் விஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற தேவ மனிதர் தம்முடைய கமெண்ட்ரியில் இந்த பகுதியில் எழுதும்போது இப்படியாக அவர் எழுதி முடிக்கிறார். அது என்ன எழுதுகிறார்? பாரம்பரியம் இவ்விதமாக சொல்லுகிறதாம், வேதத்தில் அப்படி போடப்படவில்லை. என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், அதன் மத்தியில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். சிலுவை பாதையில் அடிகள், கசையடிகள், வேதனைகள், அவமானங்கள், துன்பங்கள், சித்திரவிதைகள் அத்தனையும் அனுபவித்தவராக, அவர் முள்முடி சூட்டப்பட்டவராக, முகத்தில் ரத்தம் தோய்ந்தவராக அவர் சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் கொல்கதாவை நோக்கி. அந்த சமயத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக ஸ்திரீகள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி பின் சென்ற ஸ்திரீகளில் ஒருத்தி மட்டும் அவள் பார்க்கிறாள், ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு தவறி கீழே விடுகின்ற சமயத்திலே பதறி போய் ஓடி வருகிறாள்.
ஓடி வந்து தான் வைத்திருந்த ஒரு வெண்மையான கைக்குட்டை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை கர்சனையோடு துடைக்கிறாள். கர்சனையோடு துடைக்கப்பட்ட அந்த வெண்மையான கைக்குட்டையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தோய்ந்த முகம் காணப்படுகிறது. அதை இன்றும் எருசலேம் ஆலயத்திலே கண்ணாடி அறையில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிலர் பார்த்திருப்பீர்கள், நாங்களும் சென்று பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இதுதான் உண்மை என்று சொல்ல முடியாது. ஆகவே பாரம்பரியம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி வாரன் விஎஸ்பி எழுதுகிறார். சரி, கடைசியாக அவர் என்ன எழுதுகிறார்? அப்படி ஓடி வந்து கைக்குட்டையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்தவருடைய பெயர் வெரோனிகா. அந்த வெரோனிகா வேறு யாரும் அல்ல, 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு மகளே என்று சொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு சுகம் பெற்றவள் என்று சொல்லி அவர் அந்த விளக்க உரையிலே எழுதி முடிக்கிறார். அன்பானவர்களே, she at an hour of great need received his touch and he at an hour of great pain received her touch. எத்தனை உண்மை பாருங்கள். மகளே என்று அழைக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவள் கடைசி வரை கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் தோய்ந்த வார்த்தைகள் மற்றவர்களை உருவாக்குகிறதா, உடைக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இறுதியாக பாரம்பரிய கீர்த்தனை பாடலுடைய பாட கேட்டு ஜெபித்து நாம் இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்வோம். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சாடுதி வாருமே. இது தாரணி மீதில் ஆளுகை செய்திட சாடுதி வாருமே. சாலேமின் ராஜா. சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, யுத சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோம். யுத சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோம். சாலேமின் ராஜா. எட்டி எட்டி ஊமை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி ஊமை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தோ நீரை
அல்லேமென் ராஜா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஷெக்கினா க்ளோரி தமிழ் சர்ச் குவைத் இதன் ஸ்தாபகர் டாக்டர் சுதாகரன் அவர்களை நன்றியோடு நினைவுகூறுகிறோம். அவருடைய அர்ப்பணிப்பின் மூலமாக ஆண்டாண்டுகாலமாய் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிற இந்த திருச்சபையை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உங்கள் சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா. அவரை தொடர்ந்து அர்ப்பணிப்போடு உண்மையோடு சாட்சியோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரி திருமதி ஹெப்சி அவர்களுக்காகவும் அவள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆத்தும பாரம் தொடர்ந்து அவர்களிடத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இப்பொழுதும் குவைத்தில் இருந்து கொண்டு இந்த திருச்சபையை நேரடியாக அர்ப்பணிப்போடு வழிநடத்தி கொண்டு வருகிற அருமையான திருச்சபையின் மூப்பர் கண்ணன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக உம்மை தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு சுவாமி. ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நிலையான வேலை இல்லாமல் இருப்பார்கள் சுவாமி. சுகவீனப்பட்டும் தங்களுக்கு லீவு கிடைக்காமல் போராடி கொண்டிருப்பார்கள் சுவாமி. தங்கள் மேலஜமான்கள் கண்களில் கிருபைதவி கிடைக்காமல் வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டத்தார்கள் உண்டு சுவாமி. கர்த்தர் மட்டுமே ஆறுதலை தர முடியும் சுவாமி. கர்த்தர் மட்டுமே விடுதலை தர முடியும். கர்த்தர் மட்டுமே மன்னிப்பை கொடுக்க முடியும். கர்த்தர் மட்டுமே சமாதானத்தை தர முடியும். கர்த்தர் மட்டுமே சுகத்தை தர முடியும். கர்த்தர் மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியும் அப்பா. நம்பிக்கையோடு அவள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கெஞ்சி ஜபிக்கிறோம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி. இம்மட்டும் இறங்கின தேவன் இப்பொழுதும் அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீக்கு இறங்கினேரே சுவாமி. மிகுந்த கரசையோடு மகளே என்று சொல்லி அழைத்தேரே சுவாமி. ஆத்மத்திலும் சரீரத்திலும் சுகப்படுத்தினரே. அதே கரிசனையோடு அன்போடு அருமையான இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு தங்கள் தேவைக்காக என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் உதவச்சையும் நீர் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்ல சாட்சியோடு வாழ திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.